வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ ஜோதிடத்தில் முக்கியமாக நம்ம நிறைய கேள்விகளுக்கு பதில் எப்படி பார்க்கலான்றது பார்க்கலாம். இப்போ எந்த சம்பவம் நடக்கினாலும் ஒரு புத்தி நடக்காமல் எந்த சம்பவம் நடக்காது. நீண்ட காலம் நடக்கிறதுக்கு தசை சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், ஒருத்தர் திருமணம் நடக்கணும் அப்படின்னா அவருக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஆணாக இருந்தால் சுக்கிரனும், பெண்ணாக இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்கணும். தசா புத்தி 6, 8, 12 இருக்கக்கூடாது. 5, 7, 11 தசா புத்தி ஒரு புத்தி வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும்போது 7ஆம் பாவம், அதுக்கப்புறமேட்டு தசா புத்தி, அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாயை பார்க்கலாம். அப்புறம் குழந்தை பிறக்கணும்னா 5ஆம் பாவம் குரு, இதெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். 2, 3 புத்தி 5, 7, 11 இருக்கணும். 4, 6, 8, 12 இருந்துச்சுன்னா அவங்க குழந்தை பிறப்பாக இருக்காது. தாம்பத்திய ஒரு சுகத்தில் பிரச்சனையை கொடுத்துடும். அதனால் திருமண வாழ்க்கைக்கு அந்த டைம் சரி இருக்காது. 2, 3 புத்தியாவது 3, 5, 7, 11 ராசியை தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா முதல்ல 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய் கொடுப்பனை அவங்க நல்லா இருக்கும்போது தசாபுத்தியில் ஏதாவது 4, 6 அப்படின்ட்டு 8, 10, 12 ஏதாவது ஒரு புத்தி ஓடும் போது அவங்க வீடு வாங்கணும், இது சார்ந்த விஷயங்கள் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே புத்தி வரணும். குழந்தை எப்போது பிறக்கும் அப்படின்னா 5ஆம் பாவமும் குருவும் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு 4, 6, 8, 10, 12 அவங்களுக்கு இருந்தால் கொடுப்பனை வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு புத்தி 3, 7, 5, 11 அப்படின்னு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த புத்தியில் கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். அப்புறம் கடன் பிரச்சனை, கடன் எதனால வருது? 6ஆம் பாவம் யார் யாருக்கு ஆக்டிவேஷன் இருக்குதோ அந்த 6ஆம் பாவம் நல்லா வலுவாக இருக்கும்போது 4, 6, 8, 10, 12 இருக்கும்போது அவங்க கடனை வாங்கிடுவாங்க. அந்த கடன் எப்போ அடையும் அப்படின்னா ஏதாவது ஒரு புத்தியில் 3, 7, 11, 5, 7, 11 இப்படின்ட்டு ஏதாவது புத்தி வரும்போது அந்த கடனை குறைக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். கொடுத்த பணம் எப்போ வரும்னா 12ஆம் பாவம் கொஞ்சம் நல்லா 2, 4, 6, 10ன்னா கொடுத்த பணம் நமக்கு வரும். 5, 9 தான் நம்ம பணம் நம்ம கைக்கு வரவே வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது திருமணம், செகண்ட் மேரேஜ் அவருக்கு நடக்குது. 7ஆம் பாவம் 6, 9, 8, 6, 8, 8, 12 இது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடும். செகண்ட் மேரேஜுக்கு 9ஆம் பாவம் நல்லா வலுவாகிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அந்த புத்தி எப்போ 9ஆம் பாவத்துக்கு சப்போர்ட்டான புத்தி எப்போ வருதோ அப்போ தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ சுயதொழில் செய்கிறாங்க அப்படின்னா 7ஆம் பாவம் நல்லா 2, 4, 6, 10 ராசி தொடர்பு கொண்டால் சுயதொழில் செய்யலாம். 10ஆம் பாவம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னா 6ஆம் பாவம் நல்லா 2, 4, 6, 10ன்னா அவங்க நீண்ட நாள் வேலைக்கு போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். தசையோ புத்தியோ நல்லா இருக்கும்போது அந்த சம்பவங்கள் அவங்களுக்கு நடைபெறும். எல்லா விஷயத்துக்கும் தசா புத்தி இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. ஏழச்சனி, ஜென்மசனி, அஷ்டம சனி, குரு பயிற்சி, குரு பார்க்குறாரு, இதெல்லாம் எதுவுமே இல்லை. தசா புத்தி வரும்போது அவங்க வாழ்க்கையில் எந்த சம்பவம் எப்போ நடக்கின்றது தசா புத்தி தீர்மானம் பண்ணணும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.